மரியாதையா சொல்லிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். சொல்லு, சொல்லுடா. அந்த முகமுடி கொலைகாரன் நீயா? நான் தான். சமூகத்துல நல்ல பேரோட வாழ்ந்து காட்டி நல்லவனா என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சவன் தான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையும் பந்த வாசமும் என்ன கொலைகாரனாக்கிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் குறுக்களை பாக்குறதுக்காக போனேன். எங்க பக்கத்து வீட்டுக்கார அந்த குறுக்கள். ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பழகிட்டார். இன்னும் சொல்ல போனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் தாய் தந்த மாதிரி இருந்தாரு. குறுக்களை ஏண்டா கார்த்தால இருந்து எங்கடாப்பா போயிருந்த? காலையில ஆபீஸ் விஷயமா காஞ்சிபுரம் போயிருந்தேன். இது யார் குழந்தை? என்ன எப்படி கட்ட? உன் தங்க குழந்தை தான். கார்த்தால தான் ஊர்ல இருந்து வந்தா. குழந்தைக்கு சீரியஸா இருக்கு, உன்னை பார்க்கணும்னா. மழை பெய்யறதே, குழந்தைய எங்க விட்டுட்டு ஆபீஸ்ல போய் பாருன்னு அனுப்பிச்சு வச்ச. இன்னும் காணல. நேக்கு என்னமோ பயமா இருக்குடா. சரி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. பக்கத்தாத்து டாக்டர் இருந்தாரோ இல்லையோ, அவகிட்ட சொல்லி மருந்து வாங்கி கொடுத்தேன். முதல்ல உன் தங்கச்சி போய் தேடி பாடுறா. அன்புள்ள அண்ணா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை தேடி வந்தேன். நீ இல்லைன்னு குழந்தைய குருக்கள் கிட்ட விட்டுட்டு ஆபீஸ்க்கு போனேன். அங்க நீ இல்ல. பக்கத்துல குடியிருந்த ராஜகோபால் வீட்டுக்கு போனேன். ஐயா வணக்கம் ஐயா. என் குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கு. இந்த ராத்திரி வேளையில யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியலங்க. அண்ணனும் 2-3 நாளா ஊர்ல இல்லைங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. பயப்படாதே, உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. முதல்ல அந்த ரூமுக்குள்ள போய் தலையை நல்லா தொடச்சுக்கோ. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். போம்மா போ. என்ன விட்டுடுங்க, விட்டுடுங்க.
எல்லாம் ஒரு மனுஷனா? அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ விரும்பல. என் முடிவு தவறா இருந்தா என்ன மன்னிச்சிடு. உன் தங்கை சாவித்திரி. என் தங்கச்சி மானம் இழந்தத நான் வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்பல. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறதையே மறைச்சு என் தங்கச்சி சாக காரணமானவன நான் திட்டம் போட்டுதான் கொன்னேன். அதுக்கப்புறமும் என் மனிதத்தன்மை மறையல. என்ன இருந்தாலும் செத்தவர் என் முதலாளிகள்ல ஒருத்தராச்சு. அதனால ஒரு ரோஜா பூவை பறிச்சு அவர் உடல் மேல வச்சு என் நன்றி கடனை தீர்த்துக்கிட்டேன். அந்த நேரம் சேகர் அங்க வரவே இத வெளியே சொன்னா அவனையும் கொன்னுடுவேன்னு மிரட்டன. குழந்தைய குருக்கள் கிட்ட ஒப்படைச்சேன். அது மட்டும் இல்ல, அது உண்மையிலேயே யாருடைய குழந்தைன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியமும் வாங்கிக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் கொலை செஞ்சது தப்பா? அப்படின்னா முகமூடி ட்ரெஸ்ல இருக்கும்போது குரலை மாத்தி பேசுனீங்களா? எஸ். ஹலோ, கொலைகாரன் தான் பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடிதான். ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? என்ன யாரும் சந்தேகிக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி யாராவது மூச்சு விட்டீங்கன்னா உங்க மூச்சு நின்னுடும். ஜாக்கிரதை. உன் மனநிலையும் நியாயமும் என் மனசாட்சிக்கு புரியுது. ஆனா சட்டப்படி உன்னை கைது பண்றோம். அரசு செய்யும். கணேஷ், யூ ஹேவ் டன் a wonderful job. வருங்காலத்துல நீங்க எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். மிஸ் ரோஸ்மேரி உங்க டிபார்ட்மெண்ட் தானே? ஆமா. மிஸ்டர் மதன கண்காணிக்க மேரியையும் சேகர கண்காணிக்க ஆறுமுகத்தையும் போட்டோம். எம்எல்ஏ உங்களுக்கு எது சார் சந்தேகம் வந்தது? சாதாரண சந்தேகம் தான். இருந்தாலும் எதையும் சாதாரணமா விட்டுட மாட்டோம். வெரி குட். அங்கிள், சூடா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த பாடஞ்ச பங்களால அழகு பெண்ணுக்கு திடீர்னு ஒரு துப்பாக்கி கிடைச்சிருக்கு. அதனால இங்க ஏதோ சட்டவிரோதமான கும்பல் நடமாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் a great clue. அப்படியே நாங்க கண்டுபிடிச்சா கூட அவார்டு உங்களுக்கு தான். இன்ஸ்பெக்டர் அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். குருக்கள் என்னன்னாரு? உங்களுக்கு பயந்துதான் எங்கேயாவது போயிருப்பாரு. நாளைக்கு பூஜைக்கு வந்துருவாரு. குருக்களையா, உங்க பிரார்த்தனையாலும் விநாயக பெருமானுடைய ஆசையினாலும் எங்க பிரச்சனையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இனியாவது இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்படியே செய்யுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 1/2 மணி நேரத்தில் 7வது பிளாட்பாரத்தில் புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குருக்களையா, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போறாங்க. அப்படியா? திரும்பி எப்போ வருவா? கீதா சேகர் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே வந்துருவாங்க. 10 நாள் என்ன, 20 நாள் முன்னாடியே வந்துருவோம். அப்படியே செய்ய. அப்ப நாங்க வர குருக்களையா? தாராளமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. விநாயக பெருமான் அருளால உங்களுக்கு எந்த குறையும் வராது. காப்பி. இன்னுமா அந்த புத்தி போல? என்ன பண்றது, பரம்பரை வியாபாரம். ஐயோ, மறந்தே போயிட்டேனப்பா. ஐயா விடுதலை ஆனதும் 100 தேங்காய் உடைக்கணும் வேண்டிக்கிட்டேன். அவர் என்னடா புது கம்பெனி விஷயமா பம்பாய்க்கு பறந்து போயிட்டாரு. அந்த வேண்டுதலை நான் நிறுவத்த போறேன். என்ன வேலை? நீங்க லுங்கி இல்லாம பேண்ட் போட்டிருக்க. இனிமே நான் என்ன கலர் சட்டி போடுறதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாத. உடையட்டுமா? அப்ப நீ காய விடு, நாங்க பூந்தோலை.